வணக்கம், வெல்கம் டு தோம் சயின்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா மினி டிராஃப்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து மினி டிராஃப்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மினி டிராஃப்டரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அந்த டேபிளில் லெஃப்ட் டாப்பில் வந்துட்டு அந்த ஃபிக்ஸ்டு இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஷீட்டை வந்துட்டு ரைட் பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் ஃப்ரீயாக அந்த லிங்க் வந்து மூவ் ஆகும். பாருங்கள், அந்த லிங்க் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ட்ராயிங் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ராயிங் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பான்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ராயிங் கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ராயிங் கிளிப்ஸு. பாருங்கள், 4 கிளிப் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 2 கிளிப் தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ட்ராயிங் போர்டு இருந்துச்சுன்னா நம்ம 3 கிளிப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு கார்டர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ராயிங் கிளிப்பை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ட்ராயிங் கிளிப் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக பாருங்கள். ஸோ டேபிளோட எண்ட் இருக்குது. இந்த ஷீட்டை வந்துட்டு நான் எண்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். இதான் ஷீட்டு ஷீட்டை எண்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு எண்டு. இதை வந்து கொஞ்சம் புல் பண்ணிங்கன்னா புல் பண்ணி உள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே இதை வந்து புல் பண்ணிட்டு அப்படி இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ராயிங் ஷீட் வந்து அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லா பாருங்கள், அழகாக ட்ராயிங் ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னும் 2க்கும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த எண்டு பாருங்கள், இந்த எண்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு டாப்பில் வரணும். இந்த எண்டு தான் வந்து நம்மளுக்கு டாப்பில் வரணும். இந்த எண்டு வந்து நம்மளுக்கு பாட்டமில் போகணும். ஸோ இதை புல் பண்ணி இப்படி இன்சர்ட் பண்ணால் உள்ளே போயிடும். ஓகே, ட்ராயிங் கிளிப் யூஸ் பண்ணாச்சு. இந்த ட்ராயிங் போர்டாக இருந்தால் இந்த இடத்துல வந்து ஒரு கிளிப்பை வந்து நம்மளால் போட முடியும். இங்கே கண்டிப்பாக நம்ம டேப் தான் போட்டாகணும். ஸோ டேப்பும் நம்ம இந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராயிங் ஷீட் வந்து மூவ் ஆகாது. ட்ராயிங் ஷீட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து இந்த மினி டிராஃப்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது வந்து மூவபிள் எண்டுன்னு சொல்லுவோம். இதை இந்த எண்டில் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி இந்த ஸ்கேலை வந்து நம்ம எப்படி வேணும்னாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை டைட் பண்ணோம்னா ஸ்கேல் வந்து மூவ் ஆகாது. சரியா? ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த எல் ஸ்கேல் வச்சுக்கிட்டு வெர்டிக்கல் லைன், ஹாரிசான்டல் லைன் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணிட்டு பேரல் லைன் ட்ரா பண்ணலாம். அந்த பேரல் லைனுக்கு எப்போ ரெஃபரன்ஸ் லைன் இருக்கோ அதை வச்சு பேரல் லைன் ட்ரா பண்ணலாம். ஆனால் இங்கே இருக்கிற டிகிரியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டிகிரியில் வந்துட்டு ஒரு 2 to 3 டிகிரி எரர் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த டிகிரி வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி சார் இந்த வெர்டிக்கல் ஹாரிசான்டல் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது? சில பேர் வந்து ஜிக்ஜாக்காக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் இருக்கும், இங்கே ஒரு 0 இருக்கும். இதை வச்சு கூட அர்ஜென்ட்டில் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக அர்ஜென்ட்டில் இருக்கும். இந்த லைன் இந்த 0 நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கேல் வந்து இப்போ வந்து எல் ஷேப்பில் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கேல் இருக்கும். பட் ட்ராயிங் ஷீட்டுக்கு ஸ்கேலுக்கு யூக்கில் இருக்குமா சார் கேட்டால் இருக்காது. ஏன்னா ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ராயிங் ஷீட்டை வந்து நம்ம கொஞ்சம் க்ராஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இல்லை வேறு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா, இதை எல் ஷேப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எல் ஸ்கேலுக்கு பார்த்தீங்களா, இந்த எல் ஸ்கேலோட ஒரு எண்டும் இந்த ட்ராயிங் ஷீட் எண்டும் வந்துட்டு பேரலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு டைட் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து கரெக்டாக வந்து ஹாரிசான்டலாக ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ட்ராயிங் ஷீட் கிளாக் வைஸ் திருப்புங்க, ஸ்கேல் டைட் ஆகிடும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ட்ராயிங் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா எண்டில் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி சைடு எல் ஸ்கேல் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த சைடும் பாருங்கள் எல் ஸ்கேல் கரெக்டாக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து இந்த ஸ்கேலை வந்து ட்ராயிங் ஷீட்டுக்கு கரெக்டாக பேரலாக 2 எஜும் பேரலாக கொண்டு போயிட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கேல் எப்பயும் ஹாரிசான்டல் வெர்டிக்கலாக கண்டிப்பாக இருக்கும். ஹாரிசான்டல் வெர்டிக்கலாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிராஃப்டர் வந்து 0வில் ஃபிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ பாருங்கள், 0வில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1 டிகிரி டீவியேஷன்ஸ் இருக்குது. இந்த ஷீட் வந்து 1 டிகிரி கிராஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்கேலை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதில்ல அந்த 1 டிகிரி எரரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ எப்படியும் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பார்டர் லைன்ஸ் ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், பார்டர் லைன் வந்து நான் 10 mm எடுத்துக்கிறேன். மீன்ஸ் 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு மார்க்கிங் நான் போட்டாகணும். இங்கேயும் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ஷீட்டை இங்கே கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த பாயிண்டில் டைரெக்டாக லைன் ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே 1 mm இருக்கா, அந்த 1 mm கேப் பண்ணிக்குமா? இப்போ பாருங்கள், நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம், அந்த 1 mm வச்சுக்கிட்டு நம்ம லைனை ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது அட்வான்டேஜ் அதுதான். எதுவுமே எந்த ஒரு க்ராஸாக மூவ் ஆகுதோ
இல்லாத மாதிரி போகுதோ எதுவுமே இல்லை நடக்காது. ஸ்கேல் எப்பவுமே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேலே கூட ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பார்டர் லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், எந்த ஒரு க்ராஸும் உங்களுக்கு இருக்காது. கரெக்டாக அதை வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணிட்டு அந்த லைனில் ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ட்ரா பண்ணுமா 1 mm பாருங்கள், இந்த 1 mm பாருங்கள், இந்த 1 mm வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் லைன் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் இதோட மேஜர் அட்வான்டேஜ் வந்து லைன்ஸை ட்ரா பண்ண வெர்டிக்கல் லைன், ஹாரிஜான்டல் லைன் இதை வச்சுட்டு ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம், அதுக்கு பேரலாக ஒரு லைன் கண்டிப்பாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, கண்டிப்பாக அதுக்கு பேரலாக இருக்கும். பாருங்கள், இதுவும் அதுக்கு பேரலாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி ட்ரா பண்ணாலும் இந்த பேரல் லைன்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் வந்துட்டு பாசிபிளாக இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக பாசிபிளாக இருக்கும். நீங்கள் இங்கே கொண்டு போனால் கூட இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலாக இருக்கா, கண்டிப்பாக பேரலாக இருக்கும். இந்த லைனில் பேரலாக இருக்கா, கண்டிப்பாக பேரலாக இருக்கும். ஸோ அதுவே வந்து வெர்டிக்கல் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 டிகிரியில் உங்களுக்கு ஃபிட் ஆகும். 90 டிகிரி கரெக்டாக 90 டிகிரி இருக்குது, இதுவும் 90 டிகிரியில் இருக்குது, ஸோ இதுவும் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹாரிஜான்டல் லைன் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மினி டிராஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயக்ராம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட நம்ம முடிக்கலாம். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அடிக்கடிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம இதை லூஸ் பண்ணிட்டு வச்சிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் லூஸ் பண்ணிட்டு ஸ்கேல் மாறிச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும்னா திருப்பி நீங்கள் கொண்டு போய் நீங்கள் செட் பண்ணணும். அதனால வச்சுங்க, திருப்பி நீங்கள் செட் பண்ணி ஹாரிஜான்டல் லைன் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் திருப்பி ஃபிட் பண்ணி திருப்பி தான் நீங்கள் கொண்டு வந்து திருப்பி ட்ரா பண்ணால் அது பேரலாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஷீட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு இன்க்ளைன் லைன் இருக்குது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த லைன் இருக்குச்சுங்களா, இந்த லைனுக்கு வந்து ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுறேன், சரிங்களா. இப்போது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைனுக்கு பேரலல் லைன் ட்ரா பண்ணுங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஸ்கேலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேலை கொண்டு வாங்க, ஸ்கேல் இந்த லைனுக்கு வந்து பேரலாக வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கங்க. அது நான் சொன்ன மாதிரி இந்த மூவபிள் லைனில் இருக்கிற ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பேரல் லைன் ட்ரா பண்ணி போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக அக்யூரேட்டாக பேரல் லைன்ஸ் எல்லாமே இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், டவுட்டே இருக்காது இல்லை உங்களுக்கு, அக்யூரேட்டாக இருக்கும். பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்கும் பேரல் லைன்ஸ். ஸோ இந்த ஸ்கேலை வச்சு நம்ம ஹாரிஜான்டல் லைன், வெர்டிக்கல் லைன்ஸ் அண்ட் பேரலல் லைன்ஸ் இதை ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மினி டிராஃப்ட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து செட் ஸ்கொயர்ஸை யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம இந்த எலிப்ஸ், பேராபோலா, ஹைப்பர்போலா இந்த கர்வ்ஸ்லாம் ஹேண்டில் ட்ரா பண்ணுறத விட அதை வச்சு நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஸோ எப்படி வந்து செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் கர்வை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.